இந்த திருப்பதி லட்டு மேட்டரை பற்றி பேசும்போது, ஏங்க லட்டுக்கு யூஸ் பண்ணுற கீயை அடல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க, அது நியாயமா, அது தப்பு இல்லையா அப்படின்னு நம்மக்கிட்ட எதிர்கேள்வி கேட்டாங்க. நம்மளும் அந்த கீயில் அடல்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துச்சுன்னா அதை கண்டிக்க தான் செய்யணும், தப்பு தான். ஏன்னா கீ மட்டும் இல்லை, எந்த பொருளில் நம்ம காசு கொடுத்து வாங்கினாலும் அந்த பொருளில் அடல்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா அது லீகலி அண்ட் மாரலி எத்திக்கலி ராங். இங்கே என்ன சிக்கல்னா, இந்த கீ அடல்ட்ரேஷனுங்கிறது காலங்காலமாக ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான். அது நம்ம வீட்லேயே செய்யாத ப்ரைவேட்டாக வெளியில் கடையில் வாங்குகிற அத்தனை கீ ப்ராடக்ட்ஸ்லேயும் என் மில்க் ப்ராடக்ட்ஸ்லேயும் இந்த மாதிரியான அடல்ட்ரேஷனுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதை கவர்மெண்ட் ப்ரிவென்ட் பண்ணலங்கிறது வேறு டாப்பிக்கு. ஆனால் இதுதான் யதார்த்தமாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அவ்வளவு ஏன், இந்த குற்றச்சாட்டை முன் வச்சாரே ஆந்திராவோட சிஎம் சந்திரபாபு நாயுடு. அவரோட ஃபேமிலி ரன் பிஸ்னஸ் ஹெரிட்டேஜ். அந்த ஹெரிட்டேஜோட டைரி ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ண பாருங்கள், அவங்களோட வண்டவாளம் தண்டவாளம்லாம் கிழிஞ்சு தொங்கும். ஸோ இங்கே இதுக்கு எதிர்த்து பேசிகிட்டு இருக்கவங்களுக்கு அடல்ட்ரேஷன் பிரச்சனை கிடையாது. பிரச்சனையே அது திருப்பதி லட்டில் வந்துடுச்சு அப்படிங்கிறது தான். சரிங்க, இந்துக்களோட புனிதமான விஷயம் இல்லையா, அதை போய் நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மாட்டுக்கறி வச்சுருக்காங்கங்கிற சந்தேகத்தில் இல்லை வதந்தியை கேள்விப்பட்டாலே புல்டோசர் எடுத்துகிட்டு போய் வீடுகளையும் கடைகளையும் இடிக்கிற கவர்மெண்ட்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ரோட்டில் ஒரு இஸ்லாமியர் நடந்து போனாலோ இல்லை வண்டியில் போனாலோ மாட்டுக்கறி வச்சிருக்கியாங்கிற கேள்வியை கேட்டு அடித்து கொல்லக்கூடிய பல இன்சிடென்ட்ஸ் இந்தியாவில் கடந்த 10 வருஷத்தில் நடந்திருக்கு. ரீசண்டாக ஒரு ட்ரெயினில் ஒரு வயசான இஸ்லாமியரை மாட்டுக்கறி வச்சிருக்கியான்னு அடித்து அப்யூஸ் பண்ண வீடியோலாம் வைரல் ஆச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னாச்சுன்னா, ஒரு இஸ்லாமியர் மாட்டுக்கறியை டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காருங்கிற வதந்தியை நம்பி ஒரு வண்டியை அடித்து நொறுக்கி அந்த வண்டியை ஓட்டிகிட்டு இருந்த பையனை கொன்னுட்டாங்க. கடைசியில் உண்மை என்னன்னு பார்த்தா, அந்த வண்டியில் மாட்டுக்கறியும் இல்லை, அந்த வண்டியில் ட்ராவல் பண்ண நபர் அந்த பையன் இஸ்லாமியரும் இல்லை, அவர் ஒரு ஹிந்து பையன், சொல்லப்போனால் ஒரு பிராமின் பையன். இத்தனை நாளாக உங்கள் ஹிந்து மத பற்றுக்காகவும் ஹிந்து ராஷ்டிரம் அமைக்கணும், ஹிந்து ஃபேசிசத்துக்காகவும் ஹிந்து கம்யூனல் மைண்ட் செட்டுக்காகவும் இத்தனை உயிர்கள் போகிறத வேடிக்கை தானே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் இதை எதிர்த்து கேள்வி கேட்கணும்னு உங்கள் மனசாட்சிக்கு தோணியிருக்கா? கேட்டிருக்கீங்களா? இதை பற்றி எந்த மூச்சு விடாமல் சைலண்ட்டாக கடந்து போன இல்லை மறைமுகமாக ரசிச்சுக்கிட்டு இருந்த யாருக்கும் எங்களை மாதிரி பகுத்தறிவு பேசுகிற ஆட்களை கேள்வி கேட்கக்கூடிய, அதுவும் குறிப்பாக இந்த லட்டு மேட்டரில் கேள்வி கேட்கக்கூடிய தார்மீக உரிமையே உங்களுக்கு கிடையாது. அதான் விடுங்க, இந்த மாமி ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, கேளுங்க. நாங்களாம் ஏற்கனவே திருப்பதி லட்டு சாப்பிட்றது இல்லை, ஏன்னா எல்லாரும் இது பண்ணுறா செய்யறான்றதுனால. அதனால இந்த சரி நம்மளும் சாப்பிட்றது இல்லை, அவ்வளோதான், என்ன பண்ணுறது, பகவான் பார்த்து பாருன்னு விட்டுடுறோம். அபச்சாரம் தான், பாகவத அபச்சாரம். இதெல்லாம் எல்லாருக்கும் அந்த லட்டு போகிறது இல்லையா, அப்போ அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப கெடுதல், பண்றவங்களுக்கு ரொம்ப கெடுதல். நாளை எல்லாருக்கும் லட்டு கொடுத்து லட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, கண்டவாலாம் சாப்பிட்றா, அதனால நாங்கள்லாம் சாப்பிட்றத விட்டு பல காலமாச்சுன்னு தீண்டாமையை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருப்பதி தேவஸ்தானம் போர்டிலேருந்து லட்டு பிடிக்க ஆள் வேணும்னு வைஷ்ணவ பிராமணர்கள் மட்டும் வாங்க அப்படின்னு கேஸ்ட் காலிங் பண்ணியிருந்தாங்க. நியாயமாக உங்களுக்கெல்லாம் மனிதத்தன்மைன்னு ஏதாச்சும் உங்கள் மைண்டில் மிச்சம் இருந்துச்சுன்னா இதையெல்லாம் எதிர்த்து தான் நீங்கள் கேள்வி கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு எங்ககிட்ட நோண்டக்கூடாது. எனக்கு என்னோடய சுயமரியாதை தான் முக்கியம். என் சுயமரியாதையை கேள்வி கேட்குற உங்களோட புனிதம் அது எதுவாக இருந்தாலும் இதுக்கு சமம்.